ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் பார்க்கலாங்க. முட்டை போட்டு இந்த மாதிரி பாக்கெட் வந்து நாலு பாக்கெட் எடுத்துருக்குறேன். முட்டை போட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ கடையில் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். 2 வெங்காயம் நறுக்கிறதுங்க, அது போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வந்து வதங்கிட்டு நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும். ஒரு பக்கம் நான் சுடு தண்ணி வச்சுருக்கிறேன். நூடுல்ஸ் எல்லாம் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வந்து நல்லா இது ப்ரௌன் கலராக வதங்க. நல்லா வதங்கினதான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கும். நல்லா ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. நல்லா பெரிய ஸ்பூனாக ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து புதினா, கொத்தமல்லி, தக்காளி வந்து 2 தக்காளி அதுவும் போட்டுக்கலாம். நல்லா வந்து இதுவும் வதக்கிக்கலாம். மசாலா போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, இதுக்கு இவ்வளோதாங்க மசாலா. இதுவும் போட்டு நல்லா வதக்கிங்கன்னா நல்லா மசஞ்சு வரட்டும். தக்காளி எல்லாம் நல்லா வந்து வதங்கிச்சு. தொக்கு மாதிரி எப்படி வந்துச்சு பாருங்கள். நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து இதாகும். இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு இல்லையே முட்டை வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து 2 முட்டை போடுறேன். முட்டை ஊற்றிக்கலாம். 2 முட்டை போட்டு ஒரு ஸ்லோவில் வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து திருப்பி வச்சுக்கலாம் முட்டை. இப்போ வந்து இந்த முட்டை வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துச்சு. திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதாகட்டும். அப்புறம் இந்த தண்ணி கொதிக்குது. இந்த நூடுல்ஸ் வந்து நாங்கள் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் 75% வந்து வெந்திருக்கணும். வெந்தின பிறகு நாங்கள் வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். நல்லா வெந்த பிறகு வடிகட்டிக்கலாம். இதுவும் எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, நல்லா செம்மையாக வந்திருக்குல. ஸ்லோவில் வச்சுருங்க. அது வந்து வடிகட்டி இது வர்றதுக்குள்ளே கரெக்டாக இருக்கும். மூடி வச்சிடலாம். இது வந்து நான் வடிகட்டிட்டேங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வந்து நல்லா இது கிரேவிக்காக வந்துச்சு. நாங்கள் வடிகட்டின நூடுல்ஸ் வந்து இதில் போட்டுக்கலாம். எல்லா நூடுல்ஸும் போட்டுவிட்டேன். நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டு தம்மில் வச்சிடலாம். நல்லா வெந்து வந்துடும். நல்லா கலக்கி கொஞ்சமாக தண்ணி இருக்கணும் அதில். அப்போ தான் வந்து தம்மில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கலக்கி தம்மில் மூடி வச்சிடலாங்க. இது மூடி வச்சு தம் ஆனதுக்கு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க பார்க்கலாம். தம் ஆயிடுச்சானே பாருங்கள். செம்மையாக தம் ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இது ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் பாருங்கள் எப்படி இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட அடியே பிடிக்கல பாருங்கள். கொஞ்சம் கூட நல்லா சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி செஞ்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஆஃப் பண்ணிடலாம்.